உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மட்டும் ஒரு நகர்ப்புறத்தில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல வந்து உறவுகள், அன்பு நெஞ்சங்கள், சகோதரங்கள், நம்ம புதிதாக வர நம்ம சனருக்கு புதுசாக வர உறவுகள் மறக்காமல் சிறப்பாக செய்திருங்க. வளமையாக சொல்கிறது தான், சிறப்பாக செய்திருங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு துளிகளும் வருகிற காலங்களில் வந்து சமூகத்துக்கு ஏற்படியாக அமையும். வாங்க கொஞ்சம் வீடியோக்குள்ளே விரிவாக பார்ப்போம். இது எந்த இடம்னு சொன்னால் மட்டக்களப்பு நகருக்கு உட்பட்ட அந்த சவுக்கடின்னு சொல்லுவோம். இது அங்கே கடல் சார்ந்த இடங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குன்னு விளங்கும். அதில் அப்படியே போனோம்னா ஏறாவூர் தன்னாமனை ஏறாவூர் பக்கம் போகலாம். ஏறாவூர் நேராக போனோம்னா பார்ப்போங்க. முன்னுக்கு போய் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம நிற்கிறதும் அந்த ஏறாவூர் பிஞ்சால் அப்படியே போகிறது ஏறாவூர் லைன் தான். ஏறாவூர் போகலாம். ஒரு பாலத்தில் நிற்கிறோம். பாலத்துக்குள்ள பார்த்திங்கன்னா அழகான உங்களோட கடலை சார்ந்த இடமும் கடலை சார்ந்த இடங்களும் ஒன்றிணையுது. அங்கே கடல் அழகான இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட லைட் ஹவுஸ் மட்டக்களப்பு நகருக்கு லைட் ஹவுஸ் தான் நம்ம பார்க்குறது. இப்போ உள்ளெல்லாம் போய் வேறு இல்லாது அதனால் கொஞ்சம் டூரிஸ்டுகள் வந்து நிற்கிறாங்க. ஆறும் கடலும் சங்கமிக்கிற இடம் அதை பார்த்திங்கன்னா விளங்கும். அதுதான் கொஞ்சம் அந்த மழை காலத்தில் வெட்டுவாங்க. தண்ணி ஏறினா இங்கே வெட்டுவாங்க. வெட்டி விட்டால் அந்த தண்ணி கூடுதலாக இங்கே ஊருக்குள்ளே ஏறாமல் அதை கொஞ்சம் வெட்டி விட்டாங்கன்னா அந்த வேலையில வலிஞ்சு போயிடும். இந்த போட்டுகள் அவங்க தொழிலுக்கு போகிற போட்டுகள் தான் கடைசியில் நான் அந்த தீவுக்கு போகிறது டூரிஸ்ட் போட்டுகளும் இருக்குது. உள்ளே போகலாம் பார்ப்போம். உள்ளே விடுவாங்களோ தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயா ஏறலுமோ ஏணி என்ன? அப்போ கொஞ்சம் சிரமம் தானே ஐயா? கொஞ்சம் பழுதாக எல்லாம் போய் கிடக்குது. ஏணி தான் வரலாம். ஐயோ ஐயா லைட்டாக ஏறி பார்க்கட்டா? 2 பேர் இல்லை, நான் இடையெல்லாம் போனேன், மேலே ஏற மாட்டேன். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 1 2 3வது சட்டில் ஏறி நிற்கிறேன்னா இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நாங்கள் கொஞ்சம் கிடைக்குது. உடனே பாட்டுவோம். அந்த மெயின் கேட் வர்ற வழி அது இடையில எண்ணல் இருக்கிறபடியாக கொஞ்சம் கிளியர்லாம் இருக்குது. இந்தியாவில் வந்து கோட்டை பூங்கா இருக்குது. அதற்கு அருகாமலே இருக்குது. உடற்பயிற்சி நிலையத்துக்கு அருகாமலே இருக்குது. இதை பற்றி மேலதிகமான விளக்கங்கள் தேவைப்படாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு சில இடங்களை பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கபடி அது மேலதிகமான இதுகள் தேவைப்படாதுன்ட்டு பார்ப்போம். அங்கால வந்து பாலங்கள் அது கொஞ்சம் அடைச்சிருக்கிறாங்க. அங்கே போகல. அது முதல்ல போனது அது அப்புறம் பழுதாயிட்டுன்னு தெரியல. அதனால் அதை கொஞ்சம் தடை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் போகலாம். அது பொங்கல் வரையும் போகலாம். பழுதாயிட்டு போல தெரியுது. அதான் அடைச்சிருக்கிறாங்களாகும். இங்கேருந்து பார்த்தா கல்லடி பாலம் தெரியும். வாகனங்கள் போகிறது வர்றது ஓரளவு தெரியுது. சிறப்பாக பூத்து இருக்குது. இது வந்து தொழிலுக்கு டூரிஸ்ட் போட். இந்த கல்லடி பாலம், மற்றது கச்சேரி, அப்படி ஒரு இடங்களை சுற்றி காட்டுவாங்க. மற்ற இந்த தீவுக்கும் போகும் பெரும்பாலும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தொழிலுக்கு போகிற போட், கடலுக்கு போகிறது. வலையெல்லாம் இருக்குது. பாங்கால பார்த்தோம்னு சொன்னால்
இது ஒரு டூரிஸ்ட் தான், இதிலையும் பயணிக்கலாம். அதை 3 போட் இருக்குது. 3 போட்டும் ஜால டூரிஸ்டுக்குரிய போட்டுகள் தான். இல்லை இப்படித்தான் ஏறிக்கிறாங்கிறாங்க, இப்படி அமைப்பாங்களே இവിടുത്തെ ஏறிக்கிறாங்களாம். தீவு வந்தால் இருக்குது. இந்த தீவுக்கு இங்கேருந்து இடத்துலேருந்து போகிறது ஒரு 25-30 மீட்டருக்குலாம் வரும். உடம்புல ஒரு போட்டு போகுது. வணக்கம்ண்ணா. தம்பியோட பேர் என்ன? என் பேர் வந்து சஜீவன். சஜீவன். தம்பி இப்போ என்ன தொழிற்கிறீங்க? மீன் வியாபாரம் பண்ணுவேன். அப்போ அது என்ன என்ன விரிவாக பார்ப்போமா? பார்ப்போம். தம்பி இது என்ன இது என்னது? இதாண்ணா, இது வந்து கோம்பரால்னு சொல்லுவாங்க. கோம்பரா ஆற்றுலையும் படும், குளத்துலையும் படும். குளத்துலையும் படும். இது தம்பி எப்போ சீசன்? எனி டைம் படுமா இல்லாட்டி என்ன விளாடும்? அது எனி டைம் படும். சீசன் இல்லை, அது எனி டைம் படும். வரும் எனி டைம் சான்ஸ் படும். வரும் சான்ஸ் படும். அதில் என்ன தம்பி விலை கிலோவோட தம்பி? இது வந்துன்னா இப்போ கிலோ வந்து 1600 போகுது. கிலோ 1600. 1600. எத்தனை நாள் பிடிக்கும்? இது கிலோவுக்கு வந்து கிலோ 8-10 நாளுக்குள்ளே பிடிக்கும். ஒரு கிலோவுக்கு 10 நாள் பிடிக்கும். 10 நாள் பிடிக்கும். 1/4 கிலோவுக்கு வந்து 3-2 பிடிக்குது. 1/4 கிலோவுக்கு 3 சைஸுகளை பொறுத்து சைஸை பொறுத்து இருக்குது. இது வந்து கிலோவுக்கு 10 பிடிக்கும் இந்த சைஸ். மற்றது இதுவே கண்ணாக்கடி என்னென்னு சொல்லுவாங்க. கண்ணாக்கடி அதில் எந்த கிடையாது. இந்த அஞ்சாலையும் கிடையாது. சிவப்பாக இருந்தால் கண்ணாக்கடி. வெள்ளையாக இருக்கிற சட்டி நண்டுன்னு சொல்லுவாங்க. சட்டி நண்டுன்னு சொல்லுவாங்க. இது சத நண்டு தான். இது வந்து சாதி, அது கண்ணாக்கடியின். இது சட்டி நண்டு. இது கிலோனாச்சு 3000 போகுது. 3000, 2800, 2500 ஒவ்வொரு விலைக்கு போகுது. சைஸை பொறுத்து ஒவ்வொரு சைஸுக்கு இருக்கு நண்டு. நான் 3000, 2800க்கும் கொடுக்குறேன். இது வந்து மணல் இறால். இது வந்து வேல் இறால்னு சொல்லுவாங்க. அது வேல் இறால், இது அது மணல் இறால். அவ்வளோ வித்தியாசம் இது. இது வந்து இப்போதைக்கு 1/4 கிலோ 350 ரூபா போகுது. 1200 போனது தான். இப்போ கொஞ்சம் விலை கூடிருக்கு. இது வந்து நாங்கள் 2000 விற்கும். சில இடத்துல 2400 விற்காங்க. அது வேல் இறால். அது 2000 விற்கும். சில இடத்துல 2400 விற்காங்க. ஒரு விலைக்கு போகுது. சைஸை போகுது. அது கோல்டு. இது குளத்து கோல்டு வழியாக கருப்பாக இருக்குது. குளத்து கோல்டு. இது வந்து இங்கே பக்கத்தில் சதுரம்னா தாமரகுளம். கிலோ 800 தான். ஒரு கிலோ 800. ஆமாண்ணா. சரிங்க. மட்டுமா நகரில் வந்து நிறைய சிறப்புகள் அம்சங்கள், நிறைய எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வருகிற நாட்களில், வருகிற காலங்களை வந்து நம்ம ஆறுதலான ஒவ்வொரு வீடியோக்களை வந்து வர நாட்களில் வந்து பார்க்கலாம். நன்றி. நாங்கள் எங்களை பதிவை மேற்கொள்கிறதுக்காக இங்கே வந்த இடத்துல ஒரு மனதை உருக்கிற ஒரு நிகழ்வு உண்டு, சம்பவம் உண்டு. பாருங்கள், பாங்க கொஞ்சம் என்ன விரிவாக பார்ப்போம். பாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயாவோட பேர் என்ன? இளையரம்பி சாகராஜா. இளையரம்பி சாகராஜா. ஐயா எங்கேருந்து வாரீங்க? கிராண்டிருந்து வரேன். கிராண்டிருந்து. ஐயா என்ன கொண்டு வந்த நீங்கள்? விறகு. விறகு கொண்டு வந்த நீங்கள்? விறகு கொண்டு வந்தீங்க. ஐயா அந்த விறகு எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள்? நாங்கள் 1200 கொடுப்போம். 1200 கொடுப்பீங்கண்ணே. இப்போ கிரானிலேருந்து இப்போ எங்கே கொண்டு வரீங்க? நான் சீலாமணையை கொண்டு வரேன். சீலாமணையை கொண்டு வரீங்க. இப்போ கிரானுக்கும் சீலாமணைக்கும் எவ்வளோ தூரம்? 18 கிலோமீட்டர் இருக்கும். 18 கிலோமீட்டர் மட்டும் இருக்கும். 18 கிலோமீட்டர் சைக்கிள்லாம் வந்துருக்கீங்க. சைக்கிளாக வந்துருக்கீங்க. ஐயாவுக்கு உங்கள் பிள்ளைகள் இருக்குதா? எத்தனை பிள்ளை? 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க 5 பேரும்? எல்லாம் படிக்காங்க. எத்தனாம் ஆண்டு படிக்கிறாங்க? 10ஆம் ஆண்டுக்கு கீழே. எத்தனை பிள்ளைகளோட பேரை சொல்லுங்கள். நரோஜினி. அவள் எத்தனாம் ஆண்டு படிக்கிறா? அவள் 10 படிக்காவும். நரோஜினி 10ஆம் ஆண்டு படிக்கிறா. மற்ற பிள்ளை? ரொசானி. அவள் எத்தனாம் ஆண்டு படிக்கிறாங்க? அவள் 8ஆம் ஆண்டு படிக்காவும். அவள் 8ஆம் ஆண்டு படிக்கிறா. மற்ற பிள்ளை? செல்டன்.
செல்டன் 7ஆம் ஆண்டு அவர் 7ஆம் ஆண்டு படிக்கிறார். எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க? ஆறுமுகத்தாங்குடி ஆறுமுகத்தாங்குடி கூட படிக்கிறாங்க. ரைட்டா. ஐயா இப்போ சைக்கிள் வைக்க வந்துருக்கிறீங்க ஐயா. ஐயா என்ன ஐயா எல்லாம் கட்டியே வச்சுருக்கீங்க? படிச்சு உடஞ்சிட்டு சைக்கிள் வரக்குள்ள சைக்கிள் உடஞ்சிட்டு. ஓம். ஐயோ. அப்போ அதனால இப்போ ஒரு உருவத்துண்டு எடுத்து வச்சு கட்டி வைக்கணும். ஐயா நீங்கள் இதை எவ்வளவு கொண்டே கொடுப்பீங்க? இதை 1200 கொடுப்போம் நாங்கள். 1200 கொண்டே கொடுப்பீங்க. அப்போ 1200 கொண்டே கொடுத்து இப்போ 5 பேர் சாப்பிடணும், பிள்ளைகளையும் படிப்பு கேட்கணும். போதுமானது இல்லை எங்களுக்கு. போதுமான வருமானம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்று தான் வரலாம். 1200. இப்போ நாளைக்கு அடுத்த ரோட்டு வரணும். அடுத்த ரோடு வரணும். பின்ன போய் கொல்லி கொத்திட்டு அடுத்த ரோடு வரணும் நாளைக்கு. இதே டைம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வருவீங்க. வர ஒவ்வொரு நாளும் கொண்டு கொடுப்பீங்க. ஓர்டருக்கு கொண்டு வர. இப்போ இன்றைக்கு வார வழியில் அந்த சைக்கிள் இது வெடிச்சு போயிட்டுது. அப்போ வெடிச்சு போனால் ஐயா ஒரு புறத்துண்டை வச்சு கம்பி எடுத்து வந்துருக்கார் பாருங்கள். இந்த கம்பியெல்லாம் போட்டு இழுத்து இந்த வேலிக்கு நான் இந்த போஸ்ட் கட்டி கடிக்கிறேன் வேலி கம்பி என்ன வேலி கடிக்கிறேன் அந்த கம்பி இதெல்லாம் எடுத்து கட்டி வச்சுருந்தேன் வந்துருக்காரு ஐயா.